ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு 3 சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் புளி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் பச்சை பட்டாணி, அதாவது க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் 3 பீஸு கருவாடை நல்லா கழுகி வச்சுருக்கோம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இது தாங்க. அடுத்து தாளிக்கும் போது என்ன பொருள் வேணுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பை வச்சு செம்மையாக பண்ணி விட்ருவோம். வாங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அப்படியே ஜீரகத்தையும் போட்டுக்குவோம். சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயத்தை கூட நம்ம வெங்காயத்துக்கு மேலே கருவேப்பிலை வச்சுருந்தோம், அதே சேர்த்து இல்லை சேர்த்துக்குவோம். பாருங்கள், அந்த ஜீரகமும் அந்த கடுகு வாசனையாக செம்மையாக வருது. எண்ணெய் நல்ல சூட்டில் போடணும், கருவாயும் அந்த ஜீரகத்தையும். அப்போ தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல அந்த ப்ரௌன் கலரில் அந்த வாசனை வருங்க. அந்த தாளிப்பு வாசனைன்றது அப்போ தான் வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, புளி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் புளியும் நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்துருச்சு. இது போதும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வரும். சரிங்களா? இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா இல்லை, இதுக்கு மேலே பச்சை மிளகா சேர்த்துப்போம். இதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா நம்ம வெட்டி வச்சுருக்கோம். 4 சின்ன சைஸ்னா 4 எடுத்துக்கங்க, 3னா 3 எடுத்துக்கங்க. இதை வெட்டி வச்சுருக்கோம். அது இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்படியே விட்டால் கருகிடும். அப்புறம் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். இதில் வந்து இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிருக்க மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு சேர்த்துக்கிறோம். ஈஸியான ஒரு மெத்தடு கருவாட்டு குழம்பு. ஈஸியாக சிம்பிளான ஒரு வேலை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம். அதாவது எல்லா பொருளும் ரெடியாக இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுக்கலாம் இந்த கருவாட்டு குழம்பை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா மசாலா போட்டுக்கலாம், ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும். சரிங்களா? நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசனை வந்து பாருங்கள், வாசனை அப்படியே வீசுது. நம்ம மிளகா பொடி இந்த எல்லா மசாலாவும் அப்படியே வீசுது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற புளியும் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம். இந்த க்ரீன் பீஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த க்ரீன் பீஸ், அதாவது க்ரீன் பீஸு பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து அதாவது ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து கருவாட்டு குழம்புல சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. யாராவது வச்சுருப்பீங்களான்னு தெரியல, இது வரைக்கும் யாராவது செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் நான் இந்த ஸ்டைலில் தான் கருவாட்டு குழம்பு வைப்பேன். ஒரு முறையாவது வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த க்ரீன் பீஸை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்.
தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்குவேன். ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழம்பு வந்து இப்போ இந்த கருவாட்டு குழம்பு இன்றைக்கை விட நாளைக்கு மீந்து சாப்பிடும்போது காலையில் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் நான் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தூரம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து சுண்ட தான் டேஸ்ட் அதிகமாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா? பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணியை நம்ம இதில் சேர்க்குறோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் வாழைக்கிழங்கும் முள்ளங்கியும் வாழைக்காயும் இதில் நம்ம வந்து சேர்த்துக்கிறோங்க. இதில் சேர்த்துக்கும் போது இந்த கருவாட்டு குழம்புக்கு இந்த முள்ளங்கியும் அந்த வாழைக்காயும் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. கேட்கலாம், ஏங்க நீங்கள் தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றுறீங்க, அப்படியே போட்டு வதக்கினாவே கருவாட்டு குழம்பு ஆகிடுமே அப்படின்னு கேட்குறேன். அப்படி இல்லை, தக்காளியை போட்டு நம்ம தக்காளி புளி போட்டு மிக்சியில் அரைக்கும் போது தக்காளி வந்து சின்ன பசங்க சாப்பிடும் போது எடுத்து வெளியில் வைக்க மாட்டாங்க. அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அந்த தக்காளியில் இருக்கிற வைட்டமினோடு சாப்பிட்ருவாங்க. அதேமாதிரி அது மட்டும் இல்லை, குழம்பும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கும், திக்காகவும் வரும். அதனால தான் தக்காளி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், இந்த காயில் நம்ம போட்டு அதாவது ஒரு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம கழுகி வச்சுருக்க இந்த கருவாடை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அதாவது 3 பீஸ் தான் நான் கருவாடு போட்டிருக்கேன். ஆனால் இதனுடைய வாசனையே பார்த்திங்கன்னா இந்த தெருவு ஃபுல்லாக வந்துடுங்க. அந்தளவுக்கு போட்டிருக்கேன். அந்தளவுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். மூடி போட்டுருவோம், ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 4 ஸ்பூனு அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. சரிங்களா? உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியாது எப்படி கொதிக்குதுன்னு. அப்படியே சும்மா வாசனை அப்படியே வீசுடுங்க. இது வந்து பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா மூடியை போட்டு மூடி விட்டுருணும். ஆமாம், நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கொத்தமல்லியும் போட்டுட்டோம். இதில் பாருங்கள், அப்படியே அந்த வாசனை அந்த கொதிக்கும் போது அப்படியே வீசுதுங்க. நல்லா கொதி வரட்டும். நான் உப்பு பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. சரிங்களா? அந்த பச்சை பட்டாணி, அந்த முள்ளங்கி, அந்த வாழைக்காய்ப்பா அப்படியே வீசுதுங்க பார்க்கும்போதே. ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் இந்தமாரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சரிங்களா? சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து ஒரு திக்கு பதத்தில் வந்த உடனே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் நம்ம குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம திறக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், அப்படியே வாசனை வீசுதுங்க. அப்படியே ஊருக்கெல்லாம் நம்ம குழம்பு தந்தி அடிக்கிற மாரி போய் வாசனை அவங்க மூக்கில் ஏறுது. கருவாட்டு குழம்பு வச்சுக்கிறேன். நாங்கள் பண்ணுறது. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா அப்படின்றத. சரி, அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. இது ஆஃப் பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்க, எல்லாருக்கும் நன்றிங்க, வணக்கங்க.